வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். யூதாவின் சிங்கம், தாவீதின் வேருமானவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துனா சாதாரணமாக தெரியுது. அப்படி அல்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவர் சிங்கம். அது அப்படிப்பட்ட ஒரு தேவனை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கடந்த மாதத்திலே கழுகை குறித்து பார்த்தோம். அது வானத்துக்கு ராஜா என. அடுத்தது வனத்துக்கு ராஜா சிங்கம், காட்டுக்கே ராஜாம்பாங்க. ஆண்டவர் இந்த பறவைகள், மிருகங்கள் இதை வைத்து சில ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒப்புமையாக சில காரியங்களை சொல்லி நமக்கு நிறைய சத்தியத்தை விலகி கொடுக்க விரும்புகிறார். இந்த சிங்கம் கர்ஜிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, யாராவது பயப்படாமல் இருப்பார்களா, தேவன் பேசும்போது தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பார்களா அப்படின்னு சொல்ல போட்டிருக்கிறது. அவருடைய சத்தம் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல இருக்கும். சிங்கம் கர்ச்சிக்கும் போது 8 கிலோமீட்டர் தூரத்தை கேட்குமா. சீயோன் குமாரத்தையே உன் வாயில எக்காலத்தை வை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அப்போ அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது 8 கிலோமீட்டர் தூரத்தை கேட்குமா. அவ்வளவு அதனுடைய சவுண்டினுடைய அதிர்வு அப்படி இருக்குமா, அவ்வளவு சவுண்ட் இருக்குமா. சரி, கதிரக சோதரம். இந்த சிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 7 கிலோ சாப்பிடுமா. 7 கிலோ கறி சாப்பிடும். ஒரு நாளைக்கு 21 மணி நேரம் அது செயல்படாமலே இருக்கும். அப்படியே கம்முன்னு அமர்ந்திருக்கும். 2 மணி நேரம் நடக்கும். 50 நிமிஷம் சாப்பிடும். ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் சாப்பிடும், 2 மணி நேரம் நடக்கும். 21 மணி நேரம் இன்ஆக்டிவ். அது செயல்படாமல் அப்படியே இருக்கும், அமர்ந்து இருக்கும். அப்படியே அமர்ந்துகிட்டே இருக்கும். இது கூட்டமாக வாழும், தனியா ஒரு நாளும் வராது. 30 சிங்கங்கள் கொண்ட கூட்டமாக ஒரு எல்லையை அமைத்து அதற்குள்ளே தான் இருக்கும். சரியா? அதுக்குள்ளே தான் அது கூட்டமாக சேர்ந்து அது வாழும். நம்ம சபையாய் சேர்ந்து கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தனிமையாக இருந்து விடக்கூடாது, எல்லாம் குரூப்பாக இருக்கணும். அதுதான் அதனுடைய சிங்க கூட்டங்கள். சரி, நாம் எப்படி சிங்கத்தை ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கன்னு வாசித்தோம். நம்ம எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. வேதம் கூறுகிறது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு சிங்கம்னா நாமெல்லாம் யாரு? சிங்கத்தின் வாரிசுகள். சிங்கங்கள்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சிங்கங்கள். இன்னும் சிங்கங்கள்லாம் இயேசு வாரிசுல வரக்கூடிய அடுத்த சிங்கங்கள். இப்பெல்லாம் சிங்கம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. கறியை கடிச்சு சவைச்சு வச்சுலாம் சாப்பிட்டு இருக்காது. ஒரு கவு அந்தால ஒழுங்கிடும், அவ்வளோதான், முடிஞ்சுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நமக்கு பல் வரிசை இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பேர் உண்டு. சிங்கப்பல் ஒன்று தெரியுமா? அப்படி ஷார்ப்பாக இருக்கும். இந்த பல் சிங்கத்திட்ட இருக்கிற பல்லு ஒரு இறைய பிடிச்ச உடனே அந்த சங்கை வச்சு நெருக்கி பிடிச்சி 13 நிமிஷம் அப்படி பிடிச்சிட்டு நிற்குமா. 13 நிமிஷம், அதோட அது இறையாயிரும். அதனால சாப்பிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நிறைய வசனங்கள் சிங்கத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஓசியா 11:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கெர்ச்சிப்பார், அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். சிங்கத்தை போல கர்ச்சிப்பார், அவர்கள் அவரை பின்பற்றுவார்கள். பைபிள்ல போட்டுக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஏந்தியவர், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேருமானவர், மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவரை பின்பற்றுவார்கள். சிங்கம் கர்ச்சிக்கும் போது யார் பயப்படாது இருக்கிறான மாதிரி தேவன் பேசும் பொழுது யார் பேசணும் உரைக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு சிங்கத்திலிருந்து பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கத்தின் வாரிசுகள் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். யூதா கோத்திரத்தின் சிங்கம் அப்படி வாரிசுகளாய் நாம இருக்கிறதுனால
நம்முடைய பாவனைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாம் மாறணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம் நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிங்கம் நடக்குது பாருங்க, தோத்திரம். அதனுடைய தலை அசையாது, அப்படியே கூர்மையான பார்வையில் இருக்கும். அது பதிவாக எடுத்து வைக்கிறது அப்படியே இதாக இருக்கும், தலை அசையாது. ஆனால் சிங்கத்தினுடைய கூர்மையான பார்வையும் தலையும் அப்படி லெக்கு நோக்கி கரெக்டாக இருக்கும். கால் மட்டும் அப்படி பதிவாக அப்படி எடுத்து வச்சு அப்படியே ஸ்பீடு ஏறும். 78 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகும். அல்லேலூயா. இந்த சிங்கம், பைபிளில் சிங்கத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? முதலாவது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 28:1. தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார். பாவம் செய்கிறவனை பிடிக்கும் போது மக்கள் ஓடி 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 போவாங்க, பாவம் செய்ததுனால. ஆனால் துன்மார்க்கன் அப்படி கிடையாது. ஒருவனும் பின்தொடராதிருந்தும் அவன் ஓடுறான். ராத்திரியெல்லாம் பயம், தூக்கம் பண்ணுக்கு பயம், எங்கே பார்த்தாலும் பயம். சில பேர் பதற்றமாக இருப்பாங்க. ஐயோ, யாரோ என்னைய கூப்பிடுற மாதிரி இருக்குது, யாரோ என்னைய தேடுற மாதிரி இருக்குது, யாரோ என்னைய பிடிக்க வர்ற மாதிரி இருக்குது, யாரோ என்னை அப்படின்னு நெருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பயம் 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 பயந்துக்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம். இந்த உலகத்தில் எவ்வளவு பயங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், சூழ்ச்சிகள், வேதனைகள் எல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன வந்தாலும் சரி, நீதிமான் எதற்குமே அஞ்ச மாட்டான். அவன் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பா. சிங்கம் ராத்திரி தான் வேட்டையாடுமா, சரியா? சிங்கம் பயங்கரமான புயல் காற்று அடிக்கு பாருங்க, இடி முழக்கம், மின்னல், மழை பெய்து பாருங்க, அந்த டைம்ல இது வேட்டைக்கே போகுமா. அதுக்கெல்லாம் அஞ்சாதான், அப்படி நிமிர்ந்து நிற்குமா. அப்படி தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அதான் பைபிளில் போட்டுக்கிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். யோபனுடைய வாழ்க்கையில ஆடுகள் இறந்தன, மாடுகள் ஒட்டகங்கள் இறந்தன, ஏறு மாடுகள் இறந்தன, பசுமாடுகள் இறந்தன, எல்லாம் போயிருச்சு. பிள்ளைகள் எல்லாம் போயிருச்சு, வேளாண்மைகள்லாம் எரிஞ்சு நாசமாயிருச்சு, விவசாயிகள்லாம். தோத்திரம். ஆனால் யோபு நிற்கிறார். ஏன்னா பைபிளில் போட்டுக்கிறது, யோபு நீதிமான். அல்லேலூயா. யோபு நீதிமான். நீதிமானும் அவன் தீமைக்கு விலகுகிறவனும், தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனும், அப்படிப்பட்ட ஒரு நீதிமான். அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று அந்த தைரியமாய் இருந்தார். அவன் கர்த்தர் யோபு இழந்த அத்தனையும் ரெட்டிப்பாய் கொடுத்தது போல, இன்னைக்கு தைரியமா இருக்கிற சிங்கத்தை போல தைரியமா இருக்கிற அவன் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார், இழந்ததை திரும்ப கொடுப்பார். அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நமக்கு தைரியமா இருக்க வைப்பது என்ன? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்மளை பலப்படுத்தும். எப்போதெல்லாம் பைபிளை வாசிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு பலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வசனத்தால் சாத்தானை துரத்தலாம், அந்த வசனத்தினால உலகத்தில் வருகிற எந்த சோதனையும் மேற்கொள்ளலாம். இந்த தைரியம் நமக்கு எப்படி கிடைக்கிது? தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன். ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் முடிவிருந்தும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பாஸ்டர் அவர் அடுத்த நாள் காலையில் 6 ப்ரோக்ராம் அவருக்கு இருக்கு. அதை முடிச்சுட்டு அன்னைக்கு 6 நிகழ்ச்சியில் ஒரு பிரசங்கம் பண்ண போறார். தோத்திரம். எப்படி அவ்வளோ உற்சாகமாக இருக்காருன்னு பார்த்தா, ஆவியானவர் கொடுக்கிற பலன். ஆவியானவர் கொடுக்கிற பலத்தில் பிரசங்கம் பண்ணலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், ஆமென், ஊழியம் செய்யலாம். அவர் கொடுக்கிற பலத்தில் நாம் இன்னைக்கு தைரியமாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஆவியானவருடைய பலமை நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பலப்படுத்துகிறார், அவருடைய ஆவியின் மூலமாய் பலப்படுத்துகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்போது நொறுக்கின எலும்புகள் கலிகூர்ன மாதிரி ஆவியானவர்கள் சந்தோஷத்தால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலம் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம தைரியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில இந்த தைரியத்தை சிங்கத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது பவுல் ஊழியத்தில் எவ்வளவோ பாடுகளை கடந்து வர்றார். அவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் 2:2, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படி
உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லா இடமும் இருந்தாலும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும்படி நாங்கள் தைரியம் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நாங்கள் மிகுந்த வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். we use every boldness in our speech. எங்களுடைய பிரசங்கத்துல எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறார். காரணம், தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதான் நீதிமான். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றது சிங்கம் கர்ச்சிக்கிறது போல தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலைகள் ஆகும்படி செய்கிறார். பவுல் சொல்கிறார், எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், துணை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் எல்லா அதிகாரத்தோடு இந்த தைரியத்தோடு இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா, ஆமென். பேதுருவெல்லாம் பிடிச்சு அடிச்சு நொறுக்கி இனி இந்த இயேசு நாமத்தை கூறக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். பேதுரு சொல்லுதாரு, ஒரு காலத்துல பயந்தவர் இப்போ வல்லமையை பெற்று தேவனுடைய வார்த்தையை பெற்று சொல்லுதாரு. தோத்திரம். மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுவதை உத்தமம் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். தோத்திரம். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தைரியம் இருக்குதா? அநேக நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது நம்ம தைரியமா இருக்கிறோமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா இருப்பவன் எழும்புவன் யார் என்று தைரியமா இருக்கிறோமா? தைரியத்தை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. சிங்கம் தைரியமா இருக்கிற காரணம் தெரியுமா? அதை அடிக்க ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் காட்டிக்க ராஜா அப்படிங்கிறோம். அதனால தான் அவர் வாழ சௌரியமாலையும் எவன் கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தோத்திரம். விசுவாசிகளுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தைரியமா இருக்கணும்னா இந்த அதிகாரம், இந்த பலம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அப்படி தைரியமா இருக்கலாம். இரண்டாவது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, என்னாகமம் 23:24, நம்பர்ஸ் 23:24 அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்கள் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துற வரைக்கும் விசுவாசிக்கு உறக்கம் வராது. அந்த ஜனம் சிங்கம் போல எழும்பும். பால சிங்கம்னா இள வயது வாலிப சிங்கம். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னா அர்த்தம் என்ன? அது எழும்புற விதம், சிங்கம் அப்படி எழும்புற விதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம எப்படி தியானிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலம் நாம் எழும்புவதை வைத்தே அமையும். அல்லேலூயா. முடங்கி கிடந்தால் காலம்பரம் முடங்கி கிடக்க வேண்டியதான். நான் எழுந்து இந்த வியாபாரத்தை செய்வேன், இந்த தொழிலை பண்ணுவேன், இந்த தொழில், இந்த வேலைக்கு போவேன், இந்த மாதிரி நான் சம்பாதிப்பேன், வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னு எழும்புனீங்கன்னா ஆமன், இமயமலையும் வழிவிடும். அல்லேலூயா. ஒரு அடிக்கடி பழமொழி சொல்லுவோம்ல, முடங்கி கிடந்தால் சிலந்தை பூச்சி நமக்கு வலை பிடிக்கும், எழும்பினால் இமயமலையும் வழிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று அறி. நம்ம ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். எழும்பணும் கர்த்தருக்காக. கிதியோன் சொன்னான், ஐயோ நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? முற்பிதாக்களின் தேவன் எங்கே? செங்கடல் இரண்டாக பிறந்ததே, அற்புதங்கள் நடந்ததே, வானத்தின் மன்னாவால் போஷிக்கப்பட்டார்களே, அந்த தேவன் எங்கே? எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே என்று சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னாங்க, வாப்பா நான் உன்னை அனுப்புறேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து ரட்சித்துக் கொள்வாய், இருக்கிற பலத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனை அனுப்பினார். மீதியான் கைக்கு ஜனங்களை ரட்சித்தாரு. ஒரு பெரிய ரட்சகன் ஆகி செயல்பட்டார். இன்னைக்கு நமக்குள்ள அந்த எழுப்புதல் வந்துட்டு, நமக்குள்ள நான் எழும்புகிறேன் என்று சொல்லி வந்துட்டு, அவ்வளவுதான், எல்லாம் வழிவிடும். அல்லேலூயா. சந்தோஷமா இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நம்ம எழும்ப தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரார். நாம் தாங்க எழும்பணும். எழும்புனா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திடலாம். எழும்புனா ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். எழும்புனா கூட்டங்கள் நிறைய நடத்தலாம். ஆமன். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. முடங்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆயிரும், வீணாயிரும். ஆகையினால எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா. இந்த உலகம் நம்மளை எழும்பவே விட முடக்கி தட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சிங்கம் தான் எழும்பணும். அல்லேலூயா. இதில் என்ன சம்பவம் நடக்குது? ஆலாக் ராஜா பிலேயாமை கூட்டிட்டு வந்து, ரூவா பேசி கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், சூனியம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது,
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இந்த ஜனத்தை கட்டணும், இந்த ஜனங்களுக்கு காலை உடைக்கணும், கையை உடைக்கணும், சூனியம் வைப்பா, சவி சாபத்தை போடு, இவர்கள் வந்து நம்மை சுதந்திரித்து விடக்கூடாது, இவர்கள் இதுக்கு மேலே எழும்பக்கூடாது என்று சொல்லி அவனும் கீழ்ப்படிஞ்சு வந்துட்டான் பாருங்க. அல்லேலூயா. விலை போகாத கிரயத்திற்கு வாங்கப்பட்டீர்கள், அடிமைகள் ஆகாதிருங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் யூதா கோத்திர சிங்கத்தின் வாரிசுகள். எதற்கு உலகத்திற்கு அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. பணத்திற்கு விலை போயிட்டான். போய் அவன் என்ன செஞ்சு பார்த்தாலும் ஆண்டவர் கழுதையின் வாயை கொண்டு பிழையாம்கிட்ட பேசினார். அல்லேலூயா. அப்போதான் சொன்னார், எப்போ அந்த ஜனத்தை யாரும் சபிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது, தொட முடியாது, மந்திரவாதம் வைக்க முடியாது. இந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். ஆனால் ஏசப்பா கூட இறக்கும் போது இறங்கவே இறங்காது. ஏன்னா அவர் உயிர் திழந்து விட்டார். உயிர் திழந்தவர் இனி மரிப்பது இல்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. வீறு கொண்டு எழுவீர் இயேசு வீரரை. இயேசு வீரர்லாம் ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். உங்களுக்கு முன்பதாக போகிறவர் கோணான்களை நேராக்குவார். அவன் வீறு கொண்டு எழும்பணுங்க. நான் எழும்புறேங்க அப்படின்னு சொல்லி எழும்பணும். தோதுறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம எழும்புனா தான் காரியம் நடக்கும். முடங்கி கிடந்தா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு காரியமும் நடக்காது. எழும்புனா காரியம் நடக்காது. இந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில குடும்பத்தில் அநேக நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்ய? மிதித்து நட. அல்லேலூயா. உருவ நடந்து அவைகளை கழிப்பான நீர்வற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு வாழ்நாள். சிங்கம் ஒரு நாளும் பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்காது. அல்லேலூயா. அது காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது போல இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக நாம வீறு கொண்டு எழும்ப தேவன் கிருபை கொடுப்பாரா? கடைசியில் அவன் சொல்லி பார்த்தான், எப்பா அந்த ஜனத்தை சபிக்க முடியாது, இந்த ஜனத்தை சூனியம் வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா தொட்டனா சொன்னாரு, எலிசபெத் ஒரு வாலிப பெண்ணுக்கு சூனியம் வைக்கும் போது, இந்த பெண்ணுக்கு சூனியம் வைக்க முடியாது, காரணம் ஒரு பெரிய வல்லமையை தடுக்குது. இந்த உலகத்துல எவ்வளவோ மந்திரவாதம் வச்சிருக்கிறேன், ஆனா இந்த பெண்ணுக்கு வைக்கிற மந்திரவாதம் என்னால முடியல. காரணம் இந்த பெண்ணோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையான யூதா கோத்திரத்து சிங்கம். அவருடைய சிங்கத்தின் பிள்ளையாக எலிசபெத்திற்கு என்னால சூனியம் வைக்க முடியாது. இந்த ஜனத்திற்கு விரோதமான சூனியம் இல்லை, மந்திரவாதம் இல்லை. இந்த ஜனம் பால சிங்கத்தை போல எழும்பு நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தை போல எழும்ப தேவன் கிருபை கொடுப்பாரா? அல்லேலூயா. மூணாவது நீதிமொழிகள் 30:30 மறக்க முடியாத ஒரு வசனம். Proverbs 30:30. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும். சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். எதற்குமே பின்னடையாதான். வினோத நடையும் இல்லை. 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம், பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இடத்த மறந்துட்டாங்களாம். ஐயோ இறந்தாண்டி வந்துட்டோமே, ரிவர்ஸ்ல போகக்கூடாது, திரும்பி எங்கெல்லாமோ சுற்றி திரும்ப முதல்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனாங்களாம். அப்படி சில ஆட்களுக்கு தன்மை உண்டு. பின் வைக்கவே கூடாது, முன் வைத்த காலை பின் வைக்கவே கூடாது. அப்படிதான் சிங்கம் ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பா. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பார்க்கிறவான் அல்ல. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு நாளும் பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, அபிஷேகத்தை இறந்துடக்கூடாது, ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட பண்ண உடன்படிக்கையை மறந்துடக்கூடாது. தோத்திரம். அவன் கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலையும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்களே. இந்த மாதிரி காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வரக்கூடாது. தேவன் நமக்கு பலப்படுத்துவாரா? அல்லேலூயா. ஒரு நாள் பரம கானானை நோக்கி லெக்கை நோக்கியே ஓடிட்டு இருக்கணும். பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வேகம் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்டோம், நாசனம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், உலகத்தை விட்டு வேறு பிரிந்தோம், ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படியே மேலோங்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், கவர்ச்சிகள், ஆசைகள், வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் என்ன வந்தாலும் சரி, ஒரு நாளும் பின்மாற்றனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. சிலர் பின்வாங்கி போனாரு.
வாலிப வயதில் முழங்கால் நின்று ஜெபிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் பலவிதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து குடும்ப கவரத்தை இழந்து குடும்பத்தை தெருவில் கொண்டு வந்து அவமானப்படுத்தி தோற்றுறோம். எவ்வளவோ வேதனைகளை கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிஞ்சு போனது. ஆனால் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் செலவிடுகிறவர்கள் அவங்க வாழ்க்கை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கும். அல்லேலூயா. எல்லா வயதிலையும் எல்லா நேரத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவன் இன்னைக்கு முன்னோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை, இலக்கமாகி தொடர வேண்டிய வாழ்க்கை ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. சிலர் பின்னிட்டு பவுல் சொல்கிறார், தேமா அந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அவர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அலெக்சாந்தரும் இம்னேயும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சில காரியத்தை வந்து பவுல் சொல்றார். ஆனால் இன்னொரு பக்கம் தீமோத்தேயு, எப்பாப்பிரதீத்து என த்ரீபோசால், த்ரீபேனால், மரியாள், பெர்சியால் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், எனக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் மிகவும் அதிகமாய் பிரயாசப்பட்டவர்கள் என்று ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் சிங்கத்தை போல பின்னடையாம முன்னோக்கி செல்ல தேவன் கிருபை கொடுப்பாராக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரைக்கும் 5 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, சிங்கம் ஆமா அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நீங்கிடாது. ஏன்னா அது சவுண்டு ரொம்ப அதிகமான சவுண்டா இருக்கும். ஒரு பொருட்டாவே நீங்கிடாது. சிங்கம் கட்சிக்கிட்டு இருக்குது, பக்கத்துல ஒரு கொசு வந்து சிங்கம் பயப்பட போதா? அல்லேலூயா. அதுவான அசட்டை போட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தோத்திரம், யார் என்ன சொன்னாலும் நாம கெட்டு போவோம் என்று பின்வாங்கலாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில முன்னிட்டு பார்க்க சிங்கத்தை போல எதற்கும் பின்னடையாம இருக்கக்கூடிய அளவுல நாம செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த நாட்களில் அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சிங்காசனம், நம்முடைய தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. சிங்காசனம்னா என்ன? சேர்ல 2 கைப்பாகையில சிங்கம் இருக்கும். சாலமோன் சிங்காசனம்னா என்னது? அந்த கைப்பாகையில சிங்கம் தலை இருக்கும். இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் சிங்கங்கள் படிகள் இருக்கு அப்படின்னு போட்டு. அப்போ சிங்காசனத்துல வீச்சு நம்முடைய தேவனை சிங்காசனம் வீச்சிருக்கிறார். அப்போ சிங்கமும் பைபிளும் சொல்லி பைபிள்ல நிறைய காரியங்களை அவங்களுக்கு விளக்கி சொன்னேன். எலும்ப அர்ப்பணிக்கணும், பின்மாற்றம் இருக்கக்கூடாது, தைரியம் வந்திருக்கணும். சிங்கத்தை போல கர்த்தர் நம்மை தைரியமாக மாற்றுவாராக, பலப்படுத்துவாராக. தைரியமாய் பிரசங்க கர்த்தர் பலம் தருவாராக. தைரியமாய் பாட கர்த்தர் கிருபை தருவாராக. 3 சத்தியத்தை மறந்து விடாதீர்கள். ஆமென். அது தைரியமாக இருக்கும், எழும்பும், ஒருபோதும் பின்மாற்றம் அடையாது. இந்த கேரக்டர்ஸ், இந்த சுபாவங்கள் இன்னைக்கு நமக்குள்ள வரும்படி யூதா கோத்திரத்தின் சிங்கமாகிய வாரிசாக நீங்களும் நான் இருக்கிறோம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறோம். என்னங்க என்ன வந்துட போகுதுங்க? அல்லேலூயா. இடியோ மின்னலோ காற்றலோ புயல் காற்று என்ன வந்துட போகுது? தோத்திரம். பிரைஸ் எல்லாம். கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார்? கொரோனாவை தாண்டிட்டோம், எல்லாரையும் தாண்டி வந்துட்டு இருக்கோம். ஏன்? இன்னும் தேசத்தில் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகையினால நம்ம கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் மனதால் படிக்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.